அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபேமிலிஸ் ஃபேவரட். இன்றைக்கி நம்ம ஃபேவரட்டான ரெசிபி சேனி வடை தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை செயின் ரிவ்யூஸ். ப்ராடக்ட்டோட டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணிக்கோங்க. இப்போது சேனி வடை நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 6-7 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5 முட்டை, ஒரு கப்பில் நெய் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் 3/4 படி சர்க்கரை எடுத்துருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 6-7 ஏலக்காய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து நான் 5 முட்டை சொன்னேன்ல, அந்த 5 முட்டையும் இப்போ உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா பீட் ஆகி இந்த ஒயிட் கலரில் இந்த மாதிரி நுர வரணும். அந்தளவுக்கு பீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச சர்க்கரையை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் அரிசி மாவு நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது 2 படி எடுத்திருக்கேன். அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மெஷர்மெண்ட் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, 1 கிலோ அரிசி மாவுனா 1/4 கிலோ சர்க்கரை, அதுக்கு 6 முட்டை 5 முட்டை, அது உங்கள் விஷ் தான். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் சாஃப்ட்னஸ் வேணால் நெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடை தட்டி போடுற மாதிரி நடுவில் ஓட்டை போட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டு எடுத்துட வேண்டியது தான். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ போட்டுக்கலாம். இப்போது சேனி வடை கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கோல்டிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ சூப்பரான சேனி வடை சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். டாடா பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.